நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். சின்ன வயசுல நம்ம எல்லாம் உட்கார வச்சு கதை சொல்றதுக்கு ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்திருப்பாங்க. சொந்த தாத்தா பாட்டியா இல்லாம அவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க சொன்ன கதைகள் நம்ம மனசுல காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும். அவங்களும் நம்ம மனசுல எப்பவும் நிலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி தான் இந்த கதையில திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாட்டையாங்கிறது தாத்தாங்கிறதுக்கு சமமான ஒரு வார்த்தை. தென் மாவட்டங்கள்ல அதிகமா புழங்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த பாட்டையா எப்படிப்பட்டவருங்கிறத பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற பாட்டையாங்கிற சிறுகதை 1991ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதைகளை போறதுக்கும் நல்ல சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். 7ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு அறிவியல் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னவோ தெரியல, அறிஞர் பாட்டையா ஞாபகம் வந்து மனசை உறுத்துச்சு. அவரு சாக கிடக்காராம். ஏற்கனவே 2-3 தடவை போய் பார்த்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்தேன். இப்பவும் ரொம்ப முடியாம இழுத்துக்கிட்டு கிடக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வந்தா நல்லதுன்னு தோணுச்சு. அது ஆவணி மாசம். காத்து நின்னு போயிருச்சு. மழை கோப்பு முகம் காட்டிருச்சு. வெயில் பழுத்து பழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தது. வெக்கையும் புழுக்கமுமா உடம்பு அவிஞ்சு மூச்சு திணற மாதிரி இருந்தது. மேகம் சினந்து கணக்கிறதும் அப்புறம் விலகி பிரியறதுமா இருந்தது. வேப்ப மரம் நிழல்ல தான் 7ஆம் கிளாஸ் நடக்கும். மைனாக்கள் சப்பி போடுற வேப்பம்பழங்கள் சொத்து சொத்துன்னு பிள்ளைகளோட நோட்டு புத்தகத்துல வந்து விழும். எனக்கே கூட மைனாக்களும் காக்கைகளும் பெரும் தொல்லையாத்தான் இருக்குது. பாடம் நடத்த விடாம மனச கலக்கிது. அறிஞர் பாட்டையா மறுபடியும் மனசுக்குள்ள வந்தாரு. அறிஞர் பாட்டையான்னு யாரு உச்சரிச்சாலும் எனக்குள்ள அரிக்கன் லைட்டோட வடிவம் தான் தோணும். எழுத்துக்கள்ல இருக்கிற அரிங்கிற உச்சரிப்பு ஒற்றுமை தான் காரணமா? இல்ல, தோற்றமே கிட்டத்தட்ட அப்படித்தான். அறிஞர் பாட்டையா நல்ல கருப்பு, உடம்பெல்லாம் ரோமம், பொக்க வாயி, பொடி கண்ணு. அவர் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா அரிக்கன் லைட் மாதிரியான சாயல் தான் தெரியும். ரொம்ப நாள் யோசனைக்கு பிறகு அந்தா இந்தான்னு பாவலா காட்டிக்கிட்டு இருந்த அந்த பேர் விஷயம் எனக்குள்ள ஒரு வழியா பிடிபட்டுது. ஆமா, அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நானே உறுதிப்படுத்திக்கிட்டேன். அறிஞர்னு தாய் தகப்ப யாராவது பேர் வைப்பாங்களா? அறிவழகன், அறிவுமதி, அறிவரசன் எல்லாம் பேர் வைப்பாங்க. ஆனா அறிஞர்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லையே. ஒருவேளை அது பட்ட பேரா இருக்குமோ? இட்டுக்கட்டி பாட்டு படிக்கிற பாட்டையா இம்புட்டு தாங்கிற எல்லையே கிடையாது. அம்புட்டு கதைகள் போடுவாரு. சில சமயம் குழந்தைகளோட நச்சரிப்பு தாங்க முடியாது. அவர் மனசுலயும் என்ன கதை சொல்லன்னு பிடிபடாது. எந்த யோசனையும் இல்லாம வெறுமனே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் சொல்ல சொல்ல சிலந்தி பூச்சி வாயில இருந்து பச வர்ற மாதிரி கதை வந்துகிட்டே இருக்கும். முடிக்கும் போதுதான் அவருக்கே தோணும் இது ஒரு புதிய கதைன்னு. இப்படி நிறைய திறமைகள் உள்ளவருங்கிறதால அறிஞர்னு பட்டப்பெயர் வச்சு அதுவே நிலைச்சு மருவி இப்படி அறிஞர்னு ஆயிருக்குமோ? இருக்கலாம். அப்படியும் கிராமத்துல நிறைய உண்டுதான். மறுநாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திருச்சு முகம் கழுவிட்டு வெளியே வந்த உடனே தெருவுல அந்த செய்தி வந்து மோதிச்சு. அறிஞர் பாட்டையா மண்டைய போட்டுட்டாரு. சாம்பல் நிற வெளிச்சம் இருக்கிற காலை பொழுது. டீ கடையில ஏகப்பட்ட கூட்டம். சாரல் வாட மெல்லுசா கூதல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு டீ போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லுல உட்கார்ந்தேன். டீ கடைக்குள்ள உட்காந்து 2வது டீ 3வது டீ அடிக்கிறவங்க எல்லாம் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய சப்ஜெக்ட் பாட்டையாதான். 3 நாளா இழுத்துக்கிட்டு கிடந்தது. இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு தான் உசுறு போச்சு. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. வெறும் எலும்பா கிடந்தாரு. சட்டடியா படுத்துட்டாரு. நெஞ்சுக்குழியில மட்டும் லேசா துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆளு நல்ல வலுத்த கட்டை, பழைய காலத்து கட்டை. காந்தி காலத்து விஷயம், போஸ் காலத்து சமாச்சாரம் எல்லாம் சொல்லுவாரு. வயசு 100 கிட்ட இருக்கும். மனுஷன் கதை சொன்னாருன்னா என்னமா சொல்லுவாரு? கண்ணு முன்னால சினிமா மாதிரி ஓடுமே. அவரு போடுற அழிப்பாங்கதைய எந்த கொம்பாதி கொம்பனும் அழிச்சிட முடியாதே. அம்புட்டு நுட்பமா போடுவாரே. ஆமா, அழிப்பாங்கதைன்னா என்ன? இது கூட தெரியாதா? அழிப்பாங்கதைன்னா விடுகதை. அங்க இருந்த யாரோ சொன்னாங்க. ஊர்ல யார் வீட்டு கல்யாணம்னாலும் அறிஞர் பாட்டையாதான் வாழ்த்து பாட்டு படிப்பாரு. அந்த நேரத்துக்கு அந்த நேரமே இட்டு கட்டி பொருத்தமா படிச்சிருவாரு.
அந்த பாட்டுலயும் என்னம்மா கேலி பண்ணுவாரு. அது கேலின்னே தெரியாது. யோசிச்சு பார்த்தா தான் கேலிங்கிறது முள்ளு மாதிரி நறுக்குன்னு குத்தும். அப்படித்தான் ஏன் கல்யாணத்துல கூட ஒரு பாட்டு படிச்சாரு. ஐர மீன் கூட தூக்கி ஐயமாறு தெருவுல போய் அருமையா வியாபாரம் பண்ணுவாரு. இவர் அள்ளி அள்ளி லாபம் குவிப்பாரு. அழகு சீம ராசாவா, எங்க ஆசை சீம மாப்பிள்ளையாம் அப்படின்னு படிச்சாரு. என் மனசுக்குள்ள இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல டீ கடைக்குள்ள ஒரே சிரிப்பான சத்தம். அந்த காலை நேரத்து சூழலுக்கு பொருந்தாம வெடிச்சிரிப்பு, சரவெடி மாதிரி விடாத சிரிப்பு. என்னால அந்த சிரிப்புல கலந்துக்க முடியல. கொஞ்சம் எரிச்சலா கூட இருந்தது. பாட்டையா செத்து போயிட்டாருங்கிற நெஜம் ஒரு கனத்த சோகமா மனசை அழுத்திக்கிட்டு இருந்தது. ஆழ்ந்த மனசுல உறைஞ்சு கிடந்த ஏதேதோ ஞாபகங்களை அது கிளறி விட்டுக்கிட்டு இருந்தது. என்னோட சின்ன வயசு நாட்கள். தாய்ப்பாலை போல பாட்டையாவோட கதைப்பால ஞானப்பாலா குடிச்சு ரசிச்சு மயங்கி கிடந்த நாட்கள். தேன்ல விழுந்த ஈய போல எழுந்திருக்க முடியாம மயங்கி கிடந்த நாட்கள். அறிஞர் பாட்டையா எனக்கு சொந்தமும் இல்லை, நெருங்கின உறவும் இல்லை. ஆனா அவரோட சாவு என் மனசை ரொம்ப பாதிக்குது. என் சொந்த தாத்தாவோட சாவு கூட எனக்குள்ள இவ்வளவு சலனத்தை ஏற்படுத்தல. எதனால இப்படி? எப்படி இது? அவர்தான் எனக்கு ஞான தந்தையா? என் அரும்பு பருவத்து மனசு செதுக்குன ஆசானா? அதுக்கும் மேல. பனியனுக்கு மேல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு பாட்டையா வீட்டு பக்கம் போனேன். இளவு வீட்டுக்குரிய அடையாளங்கள் அங்க தெரிஞ்சது. சின்ன பந்தல், பந்தலுக்கு அடியில விரிச்சு கட்டப்பட்ட வெள்ளை துணி, அதுக்குள்ள மாலையும் பூச்சரமும். வீட்டுக்கு எதிரில் அங்க இங்கேன்னு செதறி செதறி உட்கார்ந்துருந்தாங்க கிராமத்து ஜனங்கள். திண்ணையில நாட்டாமைக்கு முன்னால ஒரு நார்பெட்டி, அதுல ஒரு வெத்தலை கட்டு, பாக்கு, சுண்ணாம்பு. வழக்கம் போல இந்த ஆட்களோட சேர்ந்து உட்கார எனக்கு மனசு இல்லை. உட்கார்றதுக்கு முன்னால பாட்டையாவை பார்க்கணும். மளன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். பாட்டையாவை சோரோரத்துல நாற்காலி போட்டு அதுல சாத்தி வச்சிருந்தாங்க. நாடிக்கட்டு போட்டிருந்தாங்க. நெத்தியில பொட்டா ஒரு 50 பைசா நாணயம். பாதத்துக்கு ஒரு பலகையை வச்சு கால் கட்டவிரல் ரெண்டையும் துணியால கட்டி இருந்தாங்க. வற்றி ஒலர்ந்து ஒடுங்கி போன நெஞ்செலும்பு, அதை மறைக்க முடியாத மெல்லிய துணியா கருப்பு தோல், நிறைய ரோமங்கள். முடிவே இல்லாம வண்டி வண்டியா கதை சொன்ன வாயில சிவப்பா எதையோ வச்சிருந்தாங்க. சுத்திலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த கிராமத்து பெண்கள் என்ன ஒரு வியப்போட பார்த்தாங்க. வியப்ப மறைக்க தெரியாம ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு சத்தம் அங்க எழுந்தது. என்ன வாத்தியாரையா, பாட்டையாவை பார்க்க வந்தீங்களாக்கும்? பதில் சொல்லாம மௌனமா தலையாட்டினேனா. நல்ல ஜீவன். யாருக்கும் தொல்லை தராம சீப்படாம போய் சேர்ந்துட்டாரு. வெறுமனே அவங்கள பார்த்து ஒப்புக்கு தலையாட்டிட்டு வெளியே வந்தேன். யார்கிட்டையும் பேச்சு கொடுக்கற மனநிலை இல்லை. மனசுல ஒரு கனம், இழப்ப தாங்க முடியாத கனம். வீடுகளோட நிழல் மேக்கா நீண்டு கிடந்தது. காலை நேரத்து வெயிலோட உக்கிரம் தெரிஞ்சது. நானும் ஒரு சுவரடியில போய் உட்கார்ந்தேன். யாரோ ஒருத்தர் வெத்தலை பாக்கு கொடுத்தாரு. போட்டு பழக்கம் இல்லை, ஆனாலும் மறுக்கிறது அநாகரீகம். அதனால வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டேன். மனசு முழுக்க பாட்டையா. கதை போடுற அவரோட குரல் கேட்கிற மாதிரியே இருந்தது. காதுக்குள்ள வந்து ரகசியம் பேசுற மாதிரியான குரல் அவரோடது. சின்ன வயசு வாழ்க்கை முழுசையும் அவர் தான் ஆக்கிரமிச்சிருந்தாரு. பொழுது அடைஞ்சிட்டா போதும், அம்மா கிட்ட சோறு கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருவேன். அம்மா ரொம்ப இச்சிலாத்திப்படுவா. ஏண்டா உசுர வாங்குற, இந்த நேரத்திலேயே பசிக்கவா செய்யுது அப்படின்னு கேப்பா. பசிக்கலம்மா. பிறகு ஏண்டா சோறு சோறுங்கிற? கதை கேட்க போகணும்ல. சாப்பிட்ட கையோட ஈரத்தை டவுசர்ல தொடச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுவேன். அம்மாவோட சத்தம் முதுகுக்கு பின்னால துரத்திக்கிட்டு வரும். இலை, பாடம் படிக்கலையா? இல்லம்மா, கதை கேட்க போறேன் அப்படின்னு சத்தத்தை வீசிட்டு ஓடுவேன். வைத்தியர் தாத்தா வீட்டு வாசலுக்கு முன்னால முற்றத்துல பாட்டையா உட்கார்ந்துருப்பாரு. அவரோட விரல் இடுக்குல பொடிப்பட்டை இருக்கும். அவரை சுத்திலும் ஈக்களை போல சிறுவர் பட்டாளம் இருக்கும். பாவாடையின் டவுசருமா சிறுவர் சிறுமியர் கூடியிருப்பாங்க. பாட்டையா பாட்டையா, கதை போடுங்க பாட்டையா அப்படின்னு நச்சரிப்பாங்க. அப்படி நச்சரிக்கிற சிறுவர்கள்ல நானும் ஒருவனா போய் விழுவேன். நானும் சேர்ந்து நச்சரிப்பேன். கெஞ்சுறதே பெரும் கூச்சலா இருக்கும். அட சும்மா இருங்க குரங்குகளா அப்படின்னு கோபத்துணியில சொல்லுவார் பாட்டையா. ஆனா அவரோட பொடி கண்கள்ல ஒரு பெருமிதம் தெரியும். என்ன பார்த்துட்டா அவர் கண்கள்ல ஒரு மின்னல் வரும். அட, இந்த உண்டு வளர்ந்தானு வந்துட்டானா அப்படின்னு சலிப்போட கேட்டுட்டு சிரிப்பாரு. மேல் வரிசையில ஒன்னும் கீழ் வரிசையில 2மா பற்கள் தெரியும். சிவப்பு நிறமா கரை படிஞ்ச பற்கள்.
பாட்டையா, கதை போடுங்க பாட்டையா. ஆமா, கதை போட்டா என்ன தருவீங்க? என்ன வேணும் பாட்டையா? துட்டா? துட்டு என்னத்துக்கு? பொடிப்பட்ட தருவீங்களா அப்படின்னு கேட்பாரு பாட்டையா. நான் வாங்கி தரேன் பாட்டையா அப்படின்னு குரல் வரும். ஆமா, பொடிப்பட்ட வாங்குறதுக்கு துட்டு வச்சிருக்கீங்களா? அவரோட கேள்வியை கேட்டதும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மாறி மாறி பார்ப்போம். கப்பு சிப்புன்னு பேச்சு மூச்சு இல்லாம பம்மி கிடப்போம். அந்த மௌனம் யாருக்கிட்டையும் பொடிப்பட்ட வாங்க காசு இல்லைங்கிற நிதர்சனத்தை உணர்த்தும். சரி, கதையை கேளுங்க அப்படின்னு பாட்டையா சொன்ன பிறகுதான் எங்களுக்கு மூச்சு வரும், உயிர் வரும். மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். என்ன கதை போடுவாரோங்கிற எதிர்பார்ப்போட மனசு சிட்டுக்குருவிகளை போல சிறகடிக்கும். அவரே அவருக்கு சொல்லிக்கிறத மாதிரி ஒரு ருசியோட ரசனையோட லயிச்சு போய் சொல்லுவாரு பாட்டையா. பாட்டையா போடுற கதைகள்ல ஈனா பூச்சின்னு ஒரு பயங்கர பூச்சி வரும். அந்த பூச்சிகள்ல 4 பூச்சி சேர்ந்தா ஒரு ஆளை தின்னு தீத்துருன்னு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் பெரிய பெரிய பூச்சிகள். பௌர்ணமி நிலா வெளிச்சம். ராணிய சிரமிட்டுக்கிட்டு ராசா குதிரையில பறப்பாரு. காவலுக்கு நின்ன ஈனா பூச்சிகள் படையா போய் துரத்தும். 8 கால் பாய்ச்சல்ல விரட்டும். ராசா திரும்பி பாப்பாரு. பூச்சிகள் ரொம்ப கிட்டத்துல வந்துரும். அந்த பூச்சிகளோட கண்கள் நிலா வெளிச்சத்துல நெருப்பா மின்னும். ராசா பதறுவாரு, கத்துவாரு, ஐயையோன்னு அலறுவாரு. ராணி அவருக்கு தைரியம் சொல்லுவா. தப்பிக்க முடியாத அபாய கட்டம் வரும். அந்த நேரத்துல ராணி கழுத்துல கிடந்த நவரத்தின மாலையை அறுத்து பின்பக்கமா எரிஞ்சிருவா. சிதறி கிடக்கிற ரத்தினங்கள் நிலா வெளிச்சத்துல கண்ணை பறிக்கும். எல்லா பூச்சிகளும் ரத்தினங்களை போய் மொய்க்க ராஜாவும் ராணியும் தப்பிச்சிருவாங்க. அப்பாடா அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு உயிர் வரும். நாங்களே ஈனா பூச்சியோட கொலை பசியிலிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி ஒரு ஆறுதல் வரும். தவிப்பு அடங்கும். பாட்டையா ஜம்புலிங்கத்தோட கதையை மட்டும் 4 நாளுக்கு போடுவாரு. காதுல தங்க பாம்படம் போட்டிருக்கிற கிழவி காட்டு வழியே போக பயப்படுவா. துணைக்கு வர்றவங்கிட்ட ஜம்புலிங்கத்தோட அக்கிரமங்களை சொல்லி புலம்பி அவனை திட்டி தீப்பா. ஊர் எல்லையில கிழவியை கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்டு திரும்பி போற வழிபோக்கன கிழவி கையெடுத்து கும்பிடுவா. நீ நல்லா இருக்கணும் தர்மராசா அப்படின்னு சொல்லுவா. அவன் சொல்லுவான், நான் தர்மராசா இல்ல, கொள்ளக்காரன் ஜம்புலிங்கம் அப்படின்னு. கதை சொல்றதுல பாட்டையா ஒரு ராஜாதான். அப்படியே கண்ணுக்கு முன்னால காட்சிகள் ஓடும். கதையோட சேர்ந்து நம்ம மனசும் துடிக்கும். ஜம்புலிங்கத்தை போலீஸ் நெருங்குதுன்னா நம்ம மனசெல்லாம் கடந்து பதறும். ஐயோ ஐயோன்னு தவிக்கும். ராசா தன் புது மனைவியோட பயணம் செய்வான். நண்பனும் கூட வருவான். களைப்பு தீர்றதுக்காக ஆலமரத்தடியில ஒதுங்கி ஓய்வெடுப்பாங்க. ராசாவு ராணிய உறங்க நண்பன் காவலுக்கு இருப்பான். அப்போ அந்த மரத்துல உட்கார்ந்துருக்கிற அண்ட பேரண்ட பட்சிகள் பேசிக்கும். பாவம் இந்த இளைஞன் புது மனைவியோட நிம்மதியா தூங்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறத தெரியாம கனவு கண்டுகிட்டே தூங்குறான் அப்படின்னு ஒரு பட்சி சொல்லும். ஆமா, அவன் எப்படி சாவான் அப்படின்னு இன்னொரு பட்சி கேக்கும். இந்த ஆலமரத்தோட கிளை ஒடிஞ்சு நசுக்கி கொன்னுரும் அப்படின்னு ஒரு பட்சி சொல்லும். ஆமா, அவன் அதுல இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு இன்னொரு பட்சி கேக்கும். அடுத்து அவங்க ஒரு பெரிய ஆத்து வெள்ளத்தை கடப்பாங்க. திடீர்னு வெள்ளப்பெருக்கு கூடி போய் சுழலாகி ராசாவை இழுத்துக்கிட்டு போயிரும் அப்படின்னு பட்சி சொல்லும். அதுல இருந்தும் அவன் தப்பிட்டா அப்படின்னு இன்னொரு பட்சி கேக்கும். அந்த பட்சி அடுத்து அடுத்து மரண வாசல்களை அடுக்கிக்கிட்டே போகும். முழிச்சிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ராசாவோட நண்பனுக்கு அந்த பட்சிகளோட பாஷை புரியும்னு சொல்லுவாரு பாட்டையா. அது எப்படி பட்சிகளோட பாஷை நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு நாங்க கேட்போம். அது உனக்கு புரியாது. அவன் பெரிய படிப்பாளி, அறிவாளி, மந்திரி, அவனுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவாரு பாட்டையா. சரி பாட்டையா, இப்போ இந்த மைனா என்ன பேசுது அது உங்களுக்கு தெரியுதா? அந்த காடை கரையுதே, அதோட அர்த்தம் என்ன பாட்டையா? மயிலு கூப்பாடு போடுதே, அது என்ன சொல்லி கூவுது? இப்படி ஆளாளுக்கு கேள்வி கேட்போம். கேள்விகளை கண்டு பாட்டையா அசரவே மாட்டாரு, கோபப்படவும் மாட்டாரு. சளைக்காம பதில் சொல்லுவாரு. தெரியாதுன்னு எதையும் சொல்லவே மாட்டாரு. அதுக்குன்னு எதையாவது சொல்லி வாய் அடைச்சிருவாரு. 15 வயசு வரைக்கும் நான் அவர்கிட்ட கதை கேட்டு வளர்ந்துருக்கேன். உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது கூட கதை கேட்டிருக்கேன். எங்க ஊர் நாவிதன் கிட்ட தான் அப்ப முடி வெட்டிக்குவேன். நான் சம்மணக்கால் போட்டு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருப்பேன். நாவிதன் குத்துக்கால் வச்சு முடி வெட்டுவாரு. என் காது ஓரத்துல அவரோட கத்திரி கிரீச் கிரீச்சுன்னு சத்தம் போடும். அது எனக்கு மைனாவோட கத்தலை போலவே ஒலிக்கும். இந்த ஒலிக்கு என்ன அர்த்தம், என்ன வார்த்தை வடிவம், அது என்ன பேசுது அப்படின்னு
பாட்டையாவோட கதை என் மனசுல எழுப்பின தாக்கத்தால நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். கிரீச் கிரீச் கிரீச், வெட்டு 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 அப்படின்னா மைனாவோட சத்தமும் இதே சந்தத்துல தான் இருக்கும். அதுக்கு என்ன வார்த்தை வடிவம்? கொத்து கொத்து, புழுவ கொத்து. நான் சொல்லி பார்ப்பேன், சரியாவே இருக்கும். அவ்வளவுதான். எனக்குள்ள சந்தோஷம் சொல்லி மாளாது. ஏதோ அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சந்தோஷம். ஏதோ மர்மத்தை ரகசியத்தை தொட்டு உணர்ந்துட்ட மாதிரி களிப்பு. எனக்கும் பறவைகளோட பாஷை புரிய தொடங்கிட்ட மாதிரி ஒரு உற்சாகம். இதெல்லாம் பாட்டையாவோட கதைகளால வந்த ஞான பயிற்சி, அவரோட தூண்டுதல். பாட்டையாவோட கதைகள் எனக்குள்ள எத்தனையோ நல்ல விளைவுகளை அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கு. கதை சொல்ற அவரோட நேர்த்தி, கதை கேட்கிற ஆர்வத்தையும் பாடம் கேட்டு பதிய வச்சுக்கிற ஈடுபாட்டையும் எனக்குள்ள வளர்த்திருக்கு. கற்பனை சக்தியை வளர்த்திருக்கு. மந்திர தந்திர கதைகள்ல நம்பக்கூடியது எது, நம்ப முடியாதது எதுன்னு பகுத்து அறிகிற சுய அறிவை வளர்த்திருக்கு. நடத்துற பாடங்கள்ல உள்வாங்கிற ஆற்றலை, அதை சொந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்துற தகுதியை வளர்த்திருக்கு. இளம் வயசுக்குரிய மன உலகத்துக்குள்ள ஜீவ ரத்த ஓட்டம் அதிகமாகி துடிப்போட வளர்த்திருக்கு. அதனாலதான் எல்லா வகுப்புலையும் நான் முதல் ரேங்க் மாணவனாவே இருந்திருக்கேனோ? இருக்கும் இருக்கும். பாட்டையாவோட கதை நாயகர்கள் எல்லாரும் சராசரி மனுஷங்கள் இல்ல. தனித்துவம் மிக்கவங்க, சாகசக்காரங்க, சாதனையாளர்கள், இளம் மனசுகளை கொள்ள கொண்டவங்க. என் மனசுக்குள்ள அந்த கதாபாத்திரங்கள் வந்து பேசி இருக்காங்க. என் கனவுகள்ல வந்து மந்திரம் போட்டிருக்காங்க. சும்மா கிடக்காத, சராசரியா இருக்காத, தனித்துவமா இரு, சாதனை செய்து காட்டு, சாகசம் செய்து ஜொலி அப்படின்னு தூபம் போட்டிருக்காங்க. மனசுக்குள்ள வேட்கையை ஏற்படுத்தி உத்வேகத்தை ஊட்டி இருக்காங்க. பாட்டையா, உங்க கதைகள் என்ன வளர்த்திருக்கு. என்ன அறியாம எனக்குள்ள இயங்கி இருக்கு. உசுப்பி விட்டு ஓடு ஓடுன்னு என்னை முடுக்கி விட்டுருக்கு. துவண்டு சோர்ந்து போன போதெல்லாம் தட்டி எழுப்பி வழி நடத்தி இருக்கு. அர்ஜுனனுக்கு வாய்த்த பார்த்த சாரதியை போல எனக்கு நீங்களும் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவா நின்று வழி நடத்தி இருக்கீங்க. எங்க அப்பாவை கூட வழி நடத்தி இருக்கீங்க. நேரம் இளமதியம் ஆகிருச்சு. எனக்கு சாப்பிட தோணல. நான் உட்கார்ந்திருந்த இடத்துல நிழல் சுருங்கிக்கிட்டே இருந்தது. அங்க இங்கன்னு உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் கல்யாண வீட்டை போல கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் நிலவரம், கட்சி நிலவரம், உரத்தோட விலை உயர்வு, நிலத்தை சீரழிக்கிற டக்கர் உழவு, பருத்தி மார்க்கெட்னு பேச்சு அங்க இங்கும் பறந்துகிட்டு இருந்தது. 2 வாரிகளை நீள வாக்குல போட்டு குறுக்கு வாட்டுல 4 குச்சிகளை வச்சு கட்டி, பச்சை வாக குச்சிகளை வளைச்சு கட்டி, மேல கலர் சேலைகளை சுத்தி 1 நிமிஷத்துல தேர் செய்துட்டாங்க. அதுக்கு பூ அலங்காரம் வேற. தேருக்குள்ள சிம்மாசனம் போல ஒரு நாற்காலியை போட்டு இறுக்கி கட்டிட்டாங்க. நீர்மலை கிணத்துக்கு போறதுக்காக 3 தடவை சங்கு ஊதுனாங்க. ஆண்கள் எல்லாரும் பின்தொடர நீர்மலை கிணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இளவட்டங்கள் தூக்குறதுக்காக மும்முரமா வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டாங்க. பாட்டையாவை குளிப்பாட்டி மல்லு வேட்டி கட்டி தேர்ல உட்கார வச்சு கயிறு போல முறுக்குன வேட்டியால கட்டி ஜே ஜேன்னு தூக்கிட்டாங்க. கிராமத்து மக்கள் பேச்சோட தொடர்ச்சி அறுபடாம தேரை பின்தொடர்ந்து போனாங்க. எனக்குள்ள கனம், இழப்போட சுமை தாங்காத திணறல். யாரு கூடயும் நான் பேசல. பேசுனா மனபாரம் குறையும் தான், ஆனா பேச ஆள் இல்ல. இவங்களை பொறுத்தவரை இது வெறும் சாவு, ஒரு வயசான கட்டையோட பயணம். எந்த கவலையும் பட தேவையில்லாத இயல்பான பழுத்த ஒரு உதிர்வு. நீண்ட காலம் வாழ்ந்து முடிச்சு திருப்தியோட சுருண்டுகிட்ட ஒரு சாவு, அவ்வளவுதான். எனக்கு அப்படியா? என்னை செதுக்கின ஞான தந்தை அவரு. பார்த்தனுக்கு தேரோட்டின சாரதிய போல என்னை வார்த்து வழி நடத்தின கிருஷ்ண பரமாத்மா அவரு. அப்பேற்பட்டவர் பாட்டையா. பாட்டையாவுக்கு பிறகு யாரு இப்படி கதை போடுவாங்க? என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பார்த்த சாரதி இல்லையே. கதை போட, கற்பனை ஆற்றலை வளர்க்க, சாதனையாளர்களா வார்த்தை எடுக்க ஒரு பாட்டையா இல்லையே. ஈரச்சிலிர்ப்பும் இனிமையான பரவசமும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைய, வாய்ப்ப என் பிள்ளைகள் இழந்துட்டாங்க. இதை எப்படி ஈடுகட்டுறது? ஈடுகட்டக்கூடிய இழப்பா இது? வாழ்க்கை என்ன சக்கரமா? போன பாட்டையா மறுபடியும் பொறப்பாரா? மாட்டார், அவ்வளவுதான். எந்திரமயமாகி பரபரப்பாயிட்ட இந்த டக்கர் யுக கிராமத்துல இனி பாட்டையா பொறக்க வழி இல்லை. பிறந்தாலும் பாட்டையாவை போல கதை போட முடியாது. நான் அடைஞ்ச வாய்ப்ப என் பிள்ளைகளுக்கு என்னால பெற்றுத்தர முடியாது. மாறி போன வாழ்க்கையில முடிஞ்சு போன யுகம் மீண்டும் திரும்ப போறதில்ல. மயான கரையில பனைமரங்களோட நிழல்ல ஜனங்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. குழிக்குள்ள பாட்டையாவை இறக்குனாங்க. வாய்க்கரிசி போட வாங்க அப்படின்னு சத்தமா நாவிதன் கூப்பிட்டான். நெருங்கின உறவுக்காரங்க அவன் நீட்டின வட்டில்ல சில்லறைய போட்டுட்டு நீரும் அரிசியும் அள்ளி பாட்டையா மேல போட்டாங்க. நானும் போனேன்.
என்னை எல்லாரும் வியப்போட பார்த்தாங்க. என் வருகையோட காரணம் யாருக்கும் புரியல. நெருங்கின உறவில்லாத இவன் எதுக்கு வாய்க்கரிசி போட வரணும் அப்படிங்கிற யோசனை எல்லாருடைய கண்கள்லையும் தெரிஞ்சது. எதையும் நான் பொருட்படுத்தல. முழுசா 1 ரூபாய வட்டல்ல போட்டுட்டு வாய்க்கரிசியை போட்டேன். குழிக்குள்ள மடங்கி கிடந்த பாட்டையாவோட திறந்த வாயை கூர்ந்து பார்த்தேன். மனசுக்குள்ள அதை அள்ளி வச்சுக்கிறத போல பார்த்தேன். இன்னும் சில நிமிஷத்துல மண்ணை போட்டு பாட்டையாவை மூடிடுவாங்க. குழிக்குள்ள கிடக்கிறது பாட்டையாவா? கதைகள், கற்பனை கதை சொல்ற கலை. சிறுவர்களோட பூ போன்ற மனச உரிய முறையில வார்த்தை எடுக்க தெரிஞ்ச உயிர்கலை, படைப்பு கலை. என் உடைஞ்ச மனசு கண்கள்ல கசிய பனைமர நிழலுக்கு திரும்ப வந்தேன். மயான கரை வேலைகள் முடிஞ்சு பணச்செலவு முடிஞ்ச பிறகு சிரிப்பும் பேச்சுமா ஓட்டமும் கலகலப்புமா எல்லாரும் கிணறுகளை நோக்கி குளிக்க கிளம்புனாங்க. நானும் ஒரு கிணத்துல இறங்கி மௌனமா குளிச்சுட்டு கிளம்புனேன். சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது வெயில். கண்ணை உறுத்துற மழை வெயில். தோல் புஜம் எல்லாம் காந்துற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இளவு வீட்டுல இருந்து திரும்பி இருந்த பார்வதியும் குளிச்சிருந்தா. ஈரத்தலையோட இருந்தா. என்ன சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா. அப்படின்னு சொல்லிட்டு ஈர வேட்டியை காய போட போனேன். வேற கைலிய உடுத்திக்கிட்டு உட்கார்ந்தேன். என் மனசுக்குள்ள இன்னும் பாட்டையாதான் இருந்தாரு. அப்பாவுக்கும் எனக்கும் கிடைச்ச கதை பாட்டையா என் பிள்ளைகளுக்கு இப்ப இல்ல. அவரு நிரந்தரமா தொலைஞ்சு போன ஒரு பொக்கிஷம். நாம இழந்துட்ட ஒரு ஞான புதையல் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்ததை கூட கவனிக்காம என் பிள்ளைகள் ஆர்வமா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துல கோகுலமும் அம்புலி மாமா புத்தகங்களும் கிடந்தது. டிவியில பஞ்சதந்திர கதை கார்ட்டூன் படமா ஓடிக்கிட்டு இருந்தது. மொழி புரியலைனாலும் கதை புரியிற உற்சாகத்துல ஒன்றி கிடந்தாங்க என் பிள்ளைங்க. நானும் நின்னுகிட்டே அதை பார்த்தேன். புலி பேசிச்சு, மரம் முழிச்சு பார்த்துது, நரி பாட்டு படிச்சுது. எல்லாம் இந்தியில தான். டிவிக்குள்ள இருந்து வர்ற சத்தம் எனக்கு அறிஞர் பாட்டையாவோட குரலா கேட்க ஆரம்பிச்சுது. என் மனைவி பிள்ளைகள் மேல சீற்றமா பாஞ்சா. எப்பவும் டிவி தானா? அப்பா வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன டிவியில இருக்கு? ரொம்ப திமிருதான் அப்படின்னு கத்துனா. டிவியை அணைக்க கோபமா முன்னேறி போனா. வேகமா போன பார்வதிய நான் தடுத்தேன். பார்வதி, வேண்டாம், பாட்டையா கதை போடுறாரு, போடட்டும், தடுக்காத அப்படின்னு சொன்னேன். பார்வதி குழப்பமா என்ன பார்த்தா. புரியாம அலையிற அவளுடைய விழிகளை நான் குனிஞ்சு பார்த்தேன். மெல்லுசா சிரிச்சேன். அமைதியோட கீழே குனிஞ்சு கையில கோகுலம் புத்தகத்தை எடுத்தேன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.